இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, மனுஷனுக்கு ஒரு அறிவு கூடுதலாக உண்டுன்னு சொல்லுவாங்க. 6 அறிவு கொண்ட மனுஷன் சொல்லுவாங்க. அந்த 6ஆம் அறிவுன்னு சொன்னால் பகுத்தறிவுன்னு சொல்லுவார்கள். பகுத்து ஆய்வது, எது சரி எது தவறு, இதுதான் மனிதனை விலங்குகிட்ட இருந்தும் அது பிரித்து காட்டுதுன்னு சொல்றது. அப்போ மனுஷன் சிந்திக்கணும், இந்த விஷயம் எதனால் நடக்குது, இது நல்லதா கெட்டதா என்று பகுத்து ஆயக்கூடிய அந்த அறிவு இருக்குன்னா மனுஷன். இந்த விஷயத்தை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்ல அதுக்கு மிக இல்லை, அது சரிதான். இன்றைய வாசகம் அப்படித்தான் சொல்லிருக்குது. உதாரணத்துக்கு நமக்கு ஆதியாகம நிகழ்வு எடுத்துக்கலாம். ஆதி பெற்றோர் என்ன பண்ணாங்க, ஆதி பெற்றோர் 2 பேர் பேசினாங்க ஆதி பெற்றோர்கிட்ட. ஒன்று கடவுள், இன்னொன்று சாத்தான். ஆண்டவர் என்ன பண்ணாரு, இன்பவனத்தை உங்களுக்கு கொடுத்தாரு, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, பள்ளிக்கு பெருகுங்க, இல்லையா, அந்த உலகத்தோட ஒட்டி வாழுங்க, அனைத்து மகிழ்ச்சியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அனைத்தையும் கொடுத்துட்டு ஒரு 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 கட்டுப்பாடு வைத்தார். அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடாதீங்க, அது தப்பு, அது தீமை, அது அங்கே போனால் என்ன கெட்டது நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அது அங்கே போனால் கெட்டது நடக்கும், அந்த பக்கம் போகாதீங்க, அது தவறு என ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இது கடவுளுடைய பேச்சு, அவருடைய கட்டளை, அவருடைய வார்த்தை வச்சுக்கலாம். சரி, சாத்தானும் அவர்கிட்ட பேசலாம். ஏன் அதை பார்த்து சாப்பிட மாட்டீங்க நீங்கள்? ஏன் கடவுள் சொல்லியிருக்காரு, அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் கடவுள் போலவே ஆயிடுவீங்க. சாத்தானுடைய பேச்சு. 2 பேரும் தான் பேசுகிறாங்க. ஆனால் எது நமக்கு நன்மை தரும் பேச்சு என்பதை உணர ஆதி பெற்றோர் தவறினார்கள். கடவுள் சொல்வது நமக்கு நன்மை பயக்குமா, இல்லை சாத்தான் சொல்வது நமக்கு நன்மை பயக்குமா? கடவுள் சொல்வது நமக்கு அழிவு பாதையை கொண்டு போகிற விஷயமா, இல்லை பேய் சொல்வது அழிவு பாதையை கொண்டு போகிற விஷயமா? அதை கணிக்க தவறினார்கள். சாத்தான் பேச்சை கேட்டாங்க, பாவம் செய்தார்கள், அதோடைய பலனை கட்டி கொண்டார்கள். அப்போ நம்ம கிட்ட பேசுறது யாரு, இந்த பேச்சு நன்மையா தீமையா, இதை பகுத்து ஆயக்கூடிய அறிவு மிக 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 அவசியம் மனுஷனுக்கு. ஏசப்பாக இருக்கும் பொழுது நசரேத்து மக்கள் தான் பண்ணாங்க. ஏசப்பா போதிக்கிறாரு, போதிக்கின்ற பொழுது என்ன பண்றாங்க, அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க. எதுக்கு தயங்குறாங்க? இப்போ இன்னைக்கு வாசகத்தை பாருங்க பார்ப்போம். அவர் நசரேத்தை விட்டு அகன்று, தான் பிறந்த ஊர் நசரேத்தூர், தான் தாய் தகப்பன் வாழ்கிற ஊர், நாம் அவங்க இருந்த ஊரில் அவருடைய செய்தி அறிவிக்கிறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏசு தானே அவன் தெரியுமே, தச்ச மகன் தானே, இந்த மரிய மகன் தானே, மனித கண்ணோட்டத்திலே இயேசுவை அளவிடுகிறார்கள். அப்போ இந்த செய்தியை சொல்வது நமக்கு யாரு, அவருடைய கருத்து எப்படி இருக்கு, அவருடைய செய்தி எப்படி இருக்குது, எந்த மாதிரி அவர் போதிக்கிறாரு, இந்த செய்தி மனுஷன்கிட்ட இருந்து வருமா என்பதை கணிக்க அந்த மக்கள் தவறுகிறார்கள். அவர் என்ன பண்றாரு, அந்த நசரத்தை விட்டு அகன்று என்ன பண்றாரு, எல்லையோர பகுதிக்கு கலிலேயாவுக்கு போறாரு. கலிலேயா கலிலேயா ஒட்டிய பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் தான் தீர், சீதோன், நப்தலி, செபுலோன், அந்த எல்லையோர, அதாவது அவங்க யூதரை அல்லாத புறவின மக்கள் வாழ்கின்ற பகுதி, அதெல்லாம் அங்கே போய் ஆண்டவரை அறிவிக்கிறார். அங்கே ஆண்டவரை அறிவிக்க அந்த மக்கள் என்ன பண்றாங்க பாருங்க பார்ப்போம். அந்த மக்கள் படுகிற அவர்கள் அனுபவித்த நன்மைத்தனங்களை பாருங்க பார்ப்போம். இங்கே என்ன பண்ணாங்க, பல்வேறு வாதைகளால் வாடிய மக்கள், நோயாளர்கள், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் எல்லோரும் அவங்ககிட்ட வந்தாங்க. அனைவரையும் ஆண்டவர் குணப்படுத்தி வந்தார்.
அப்போ நமக்கு ஒரு மாபெரும் பொக்கிஷம் நமக்கு வந்திருக்கு. கடவுளுடைய பிள்ளை நம்மக்கிட்ட வந்திருக்கிறாரு. அவரை பயன்படுத்தி அவருடைய வார்த்தையை நம்மகிட்ட கேட்டு மீட்பு பெற அவங்க தயாராக இல்லை. நசரேத்து யூதர்கள் தயாராக இல்லை. அந்த செய்தி நம்மளது அந்த வல்லமை, அந்த அருட்கொடையெல்லாம் புறவின மக்களுக்கு போய் சேருகிறது. நம்ம என்ன பண்ணணும்? ஒரு செய்தியை மிக நுணுக்கமாக ஆய்ந்து அறிவது அவசியம். இது எதனா பண்றாரு? முதல் வாசகத்தில் யோவான் சொல்றாரு பாருங்க பார்ப்போம். இந்த யோவான் திருமுகம் எழுதப்பட்ட கால பின்னணி சொல்கின்ற பொழுது, இந்த முதல் நூற்றாண்டு காலத்தில் இயேசுவை பற்றிய நிறைய தப்புரை கொள்கைகளை வந்துச்சு. எப்படின்னா, இயேசு மனுஷன்தான், கடவுள் கிடையாதுன்னு ஒரு குரூப்பு. இயேசு கடவுள் தான், மனுஷன் கிடையாதுன்னு ஒரு குரூப்பு. அவர் பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் தான் அவர் சாமி, அதுக்கப்புறம் சாமி கிடையாது. இப்படி எல்லாம் பலவித விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லப்பட்டது. அப்போ இந்த கருத்தை முன்வைத்து யோவான் மக்களுக்கு சொல்கிறார், மக்களே, எவ்வளவோ செய்தி வருது, ஆனால் எந்த செய்தி கடவுளிடமிருந்து வருகிறதுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, யோசித்து ஆய்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எல்லாத்தையும் காதில் போட்டுக்காதீங்க. இன்னைக்கு முதல் வாசல் மைய பகுதி பாருங்க பார்ப்போம். தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதான சோதித்து அறியுங்கள். எல்லாத்தையும் வழி போட்டுக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த அறிவு பகுத்தறிவு. பகுத்து ஆய்ந்து என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரை அறிந்து கொள்ள தயங்கினாங்க. மனுஷன் கண்ணோட்டத்திலேயே ஏசப்பா இட போட்டாங்க. அவனுடைய ஆசையை விட்டு தொலைச்சாங்க. அந்த அருளும் ஆசையும் புறவின மக்களுக்கு கிடைத்தது. தொடக்கத்தில் வேலை பாருங்க பார்ப்போம். தப்பறை கொள்கை இதையெல்லாம் மக்கள் நம்பி என்ன பண்ணாங்க, மந்தைகளாக தீய கருத்தின் பக்கம் போனாங்க. இங்கே யோவான் சொல்றாரு, எப்பா பார்த்துக்கோ, தப்பான பாதையெல்லாம் உங்களுக்கு செய்தி காதுக்கு வரும், ஆய்ந்து அறிந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் அதை தேர்ந்து கொண்டால் அதன் வழியாக என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க என்று முதல் வாசகம் சொல்லுகிற சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அப்போ மட்டும் இப்பயும் தான் அப்படிதான். இப்பயும் எவ்வளவோ செய்திகள். ஒருத்தன் நான் தான் கடவுள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். ஒருத்தன் இன்னைக்கு ஒரு செய்தி பாருங்க மீடியாவெல்லாம் பாருங்க, நான் தான் கடவுள். இப்படியெல்லாம் எனக்கு எவ்வளவோ செய்திகள் மக்களை குழப்ப நிறைய செய்தி உலா வருகிறது. நாம் என்ன பண்ணணும், ஆய்ந்து அறிந்து தெரிந்து தெளிந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அதன் வழியாக கடவுளை பொறுத்து செயல்படுவார். சகோதரர்களே, அனைத்தையும் ஆய்ந்து அறிவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம்.